வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ப்ராப்பராக டைமில் நோட்டிஃபை ஆகும். ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பேசிக்காக எப்படி இருக்க போகுது? ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா? லாஸ்ட் இயர் 11ஆம் இடத்துல குரு, அஷ்டம சனியும் நீங்கிட்டாரு. ஸோ ஒரு கெட்டது போய் ஒரு பெரிய நல்லதும் நடந்து ரொம்ப நல்லா ஃப்ரூட்ஃபுல்லான நல்ல பலன்களை அனுபவிச்சுட்டு இருந்த ஒரு நல்ல ராசி தான் மிதுன ராசி. இருந்தாலும் சில பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. என்னங்க சொல்கிறீங்க, எங்கெங்க எங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா சொந்த ஜாதகத்தோட அடிப்படையில் ரொம்ப மோசமான தசாபுத்தி போயிட்டுருக்கோங்க. ஸோ அதுக்கு கோச்சாரத்தை நம்ம படித்து பயன் இல்லை. ஸோ அது நீங்கள் உங்கள் ஜாதக கன்சல்டேஷன் எடுத்துக்கும் போது தெரியும். இப்போது மிதுனத்துக்கு குரு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஸோ ரிஷபம் மிதுனத்துக்கு 12ஆம் இடம். 11ல் இருந்து நல்ல லாபத்தை கொடுத்தாரு. மூத்த சகோதரர்களால் நல்ல ஒரு லாபம் அனுகூலங்கிறது இருந்தது. நெட்வொர்க்ஸ் பெருசாச்சு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, புது இடத்துக்கு போனோம், நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். புதிய முயற்சி எல்லாமே நிறைய அந்த 11ல் இருந்த குருவோட பார்வை 3ஆம் இடத்துல இருந்ததுனால நிறைய புது முயற்சி செஞ்சு நல்ல ஒரு லைஃப்பை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்து தான் வச்சுருக்கோம். இப்போ 12க்கு போகிற குரு என்ன பண்ண போகிறாருன்னா நெகட்டிவாக எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஏன்னா அந்த 12ஆம் இடமான ரிஷபம் உங்கள் ராசிநாதன் புதனுக்கு ஃப்ரெண்ட்லி பிளானட்டான சுக்கிரனோட வீடு. ஸோ அந்த 12 இந்த குரு இப்போ ஆக்டிவேட் பண்ண போகிறாரு. என்ன ஆக போகுது? பேசிக்காக 12ல் குரு வந்தால் என்ன செய்வார்? செலவாகுங்க, கையில் காசு தங்காது. ஆனால் வீண் விரயம் கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸோ இல்லை என் பணத்தை நான் எங்கேயாவது தொலைச்சேன், என் நகை எங்கேயாவது தொலைச்சேன், இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்காது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை கூட்டிகிட்டு போனேன், நாங்கள் நல்லா சாப்பிட்டோம், சாப்பிடும்போது ஜாலியாக இருந்தது. அப்புறம் பார்த்தா என் பர்ஸில் பணமே இல்லை. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போனேன், சும்மா ஷாப்பிங், விண்டோ ஷாப்பிங் பண்ணலான்னு தான் போனேன். நிறைய ட்ரெஸ் பிடிச்சிருந்தது, நான் வாங்கிட்டேன். தேவையான்னு கூட யோசிக்கல, நான் வாங்கிட்டேன். அல்லது ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினேன், காஸ்ட்லியாக வாங்கினேன், அது எனக்கு ஃபிட்டே ஆகலை, அந்த பணம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாவிஷான எக்ஸ்பென்சஸ், பேசிக்காக ப்ரொடக்டிவ் எக்ஸ்பென்ஸும் இல்லை, நெகட்டிவ் எக்ஸ்பென்ஸும் இல்லை, லாவிஷ் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவோம். சுக்கிரனோட வீட்டில் குரு இருக்கிறதுனால சும்மா நம்ம சொஃபஸ்டிகேஷனுக்காக பார்க்குறதெல்லாம் கண்ணு வாங்க சொல்லும். அந்த பொருள் ஒர்த்தா இல்லையான்னு சரி எக்ஸ்பைரி டேட் பார்க்காம வாங்கிடுவோம், டேமேஜ் இருக்கிற பொருட்களை வாங்க வச்சிரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த குரு பேசிக்காக அந்த 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண்ண போகிறாரு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பிரயாணம்னு சொல்லுவோம் இல்லையா, ட்ராவல் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நிறைய இருக்க போகுது. நிறைய இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் ரொம்ப வரும். அதே மாதிரி 12ல் குரு இருக்கும்போது நல்ல தூக்கம் வரும். ஸோ ஸ்லீப் சைக்கிள் அஃபெக்ட் ஆனவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சி பெரிய ஒரு ரெமெடி. படுத்தோடனே தூக்கம் வந்துடும். இந்த அன்னெசரி ட்ரீம்ஸ்னு சொல்லுவோம். சில பேருக்கு ஓடுற மாதிரி விழுற மாதிரிலாம் கனவு வரும். அப்போல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு கனவு எனக்கு தூக்கத்தை கலைக்குது, எனக்கு கனவு வந்துகிட்டே இருக்குது, அதனால் நான் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிறேங்கிறவங்களுக்குலாம் சைக்காலஜிக்கலாக நிம்மதியாக இருப்பீங்க. ஏன்னா நல்ல தூக்கம் வரும், தேவையில்லாத கனவெல்லாம் வரப்போகிறதில்ல, சப்கான்ஷியஸ் மைண்ட் கிளியராக இருக்க போது. நிறைய பேர் மெடிடேஷன் அப்படிங்கிற ஹேபிட்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பயிற்சி. ஸோ 12 அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயம் தான். நல்ல ஃபுட் ஹேபிட் இருக்கும். தேவையில்லாமல் நிறைய ஜங்க் சாப்பிட்றது, அன்னெசரி அன்ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீட்டாக க்ளீனாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க. சரி, இது குருவுடைய பொசிஷனுக்கான பலன். குருவுடைய ஆஸ்பெக்ட்னு இருக்குது, அதாவது குரு பார்வை அப்படிங்கிறதுக்கு அதுக்கான என்னென்ன பலன்னு பார்த்துருவோம். 4, 6, 8ஆம் இடத்தை இந்த குரு பார்க்குறாரு. இதில் இந்த குருவுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை விழக்கூடிய இடம் 8ஆம் இடம். ஸோ 8 அப்படிங்கிறது என்னது? லாட்ரி, ரேஸு, ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் 8th ஹவுஸ். அதே மாதிரி இன்சூரன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அது 8th ஹவுஸ். உயரமான பில்டிங்கில், கட்டடத்தில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கனாலும் அது 8th ஹவுஸ். வெளிநாடு, வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்கனாலும் அது 8th ஹவுஸ். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மிதுன ராசிக்காரங்களில் வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊரில், உங்கள் சொந்த ஊர்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஓவராலாக எல்லா விஷயத்துலையுமே நல்லா பண்ண போகுது. குழந்தையாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக அந்த குரு பயிற்சி இருக்க போது. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது வரைக்கும் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி நான் பேசலை. ப்ராஃபிட் ஹவுஸில் குரு இருந்தப்போமே நீங்கள் நல்ல ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க, அதில் டவுட் இல்லை. 12க்கு குரு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை தான் கொடுக்க போகுது. ஸோ ஷேர்ஸு, ஒரு மாடரேட் ரிஸ்க் உள்ள மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்டில் ஹை ரிஸ்க்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா என்ன தான் குரு 12ல் இருந்தாலுமே
நமக்கு வந்து ராகுவோட பொசிஷனிங் வந்து அந்தளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை. ஸோ ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வேண்டாம். மாடரேட் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது 100% கிடைக்கும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ மனசுலேயே ரொம்ப நான் இறுக்கமாக இருக்கிறேன், எதையுமே என்னால் வெளியில் பேச முடியல, ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கேன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லைன்னு நினச்சவங்கலாம் ஒரு நல்ல சோல் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஒரு பார்ட்னரோ யாரோ உங்கள் விஷயத்தையும் நீங்கள் வெளியில் பேச ஆரம்பிப்பீங்க. அந்த மன இறுக்கம்ங்கிறது குறைஞ்சு யார்ட்டையாவது நம்ம பேச பேச தான் நம்மளுடைய மனசு ரிலாக்ஸ் ஆகும். ஸோ உங்களை நீங்கள் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது நீங்கள் உங்களை பற்றி அடுத்தவங்கள்ட்ட பேசிடுவீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் இந்த குரு வந்து உங்களுக்கு செய்ய போகிறாரு. சரி, குருவோட பார்வை 6ஆம் இடத்துல விழுதே, அது என்ன செய்ய போகுது? கடன், நோய், எதிரி இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ட்ரிகர் பண்ண போதா, இல்லை பாசிட்டிவாக இருக்க போதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்வைக்கு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஸோ அந்த கடன் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சுப கடனாக மாற்றிக்கிறது நல்லது. அல்லது அந்த கடன்லேருந்து ஸ்கிப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படிங்கும் பட்சத்தில் உங்களுடைய சேவிங்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு வராது. கடன் வாங்குறது மட்டும் இல்லைங்க, கொடுக்கல்லையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா 12ல் குரு இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் பணத்தை யாராவது கேட்குறாங்கன்னு நம்பி கொடுத்தீங்கன்னா திரும்ப உங்கள் கைக்கு பணம் வர்றது கஷ்டம். கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க தவிர, கிவராகவே இருப்பீங்க தவிர உங்களுக்கு திரும்ப அந்த ரிசீவராக இருக்கக்கூடிய வாய்ப்பையே இந்த குரு கொடுக்க போகிறது கிடையாது. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 6th ஹவுஸ் அப்படிங்கிறது உங்கள் கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸையுமே குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். ஒர்க் பிளேஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒர்க் பிளேஸில் அதுக்கு வந்து குருவுடைய பார்வை வரும்போது ஒர்க் பர்டன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் நல்ல ரெப்புடேஷன், நேம் அண்ட் ஃபேம்ங்கிறது, ஜாபில் ஒரு ப்ரமோஷன் அதெல்லாம் கிடைக்கும். ஜாப் இன்செக்யூரிட்டி இருந்ததுன்னா அது குறையும். ஆனாலும் கூட வேலை செய்கிறவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் அது 4 வார்த்தையாக வெளியில் போகிறது, இன்டர்னல் பாலிட்டிக்ஸ்க்கு நீங்கள் ஆட்படக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறதையும் இந்த குரு கொடுக்கறதுனால அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கே, இது என்ன பண்ண போகுது? எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆக போகுது. ஸ்டடி சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத வேண்டியவங்க, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுத வேண்டியவங்க எல்லாருமே நல்ல சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது மிதுனத்துக்கு இருக்க போது. லாஸ்ட் வீடியோவில் மகரமுக்கு ஒருத்தர் கமெண்ட்டே போட்டிருந்தாரு, ஆமாம் மேம் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருந்ததுன்னு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ கோச்சாரம் அப்படிங்கிறது தசாபுத்தி சரியாக இருக்கும்போது துல்லியமாக வேலை செய்யுங்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி மிதுனத்தில் வந்து 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாகவே காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்கன்னு இல்லை, பொதுவாகவே ஸ்டூடெண்ட்டு, நான் ஒரு ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்க போகுது. காலேஜில் நினச்ச காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது, காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போகிறது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால 6ங்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இன்டர்வியூஸை குறிக்கும். 4, 6 ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகிருக்கிறது ஸ்ட்ராங்காக எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்கிங் எக்ஸாம், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ்னு நீங்கள் என்ன எழுதுனாலும் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி 6ங்கிற வேலைக்கு போய் உட்கார்றதுக்கான ஸ்ட்ராங்கான இண்டிகேஷனை இந்த குரு கொடுக்குறாரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளான குரு பயிற்சி வந்து இந்த குரு பயிற்சி. அப்போ 4 அப்படிங்கிறது அம்மாவுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும், அம்மாவுடைய உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா வழியில் உள்ள சொந்தக்காரங்களுக்காக உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அம்மா வழியில் உள்ள பாட்டி தாத்தா அவங்களோட ஹெல்த்துமே ஏதாவது ஒன்று பிரச்சனை இருக்குன்னா அது கொஞ்சம் இப்போ இம்ப்ரூவ் ஆகும். முக்கியமாக 4ங்கிறது உங்கள் மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக இருப்பீங்க. குரு 12லேருந்து நல்லா தூக்கத்தை கொடுக்க போகிறாரு. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்? படிப்பு நல்லா இருக்குது, வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது. அப்போ 8ங்கிறது ஒரு லாபம் அதை கொடுக்குது. அப்போ 12ங்கிறது ஒன்று என்ன பண்ணுதுன்னா காசை நிறைய செலவழிக்க வைக்குது, லேவிஷ் எக்ஸ்பென்சஸ். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். மித்தபடி இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பயப்பட ஒன்றுமே இல்லை. அந்த லேவிஷான எக்ஸ்பென்சஸ், அப்புறம் உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ், முக்கியமாக வயிறு சம்மந்தப்பட்ட டைஜஷன்ஸ் ப்ராப்ளத்தை 12ல் குரு இருக்கும்போது கொடுப்பாரு. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். ஓவராலாக ரொம்பவே நல்லா இருக்க போகிறீங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ உங்கள் ஜாதகத்துக்கான பிரத்யேகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதை ஃபாலோ பண்ணி பெனிஃபிட்டான கிளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த லைனில் நீங்களும் வரணும்னு நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் மிதுனம். நன்றி, வணக்கம்.